முக்கிய செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம். பொதுக்கணக்கு குழு அறிக்கையை தூக்கி எறிந்தது காங்கிரஸ், திமுக. பாஜக கண்டனம். விமானிகள் வேலை நிறுத்தம் காரணமாக பல விமானங்கள் ரத்து. சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இங்கிலாந்து இளவரசரின் திருமணம் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. லண்டனில் உலக தலைவர்கள் கூடினார்கள். சந்தன கடத்தல் வீரப்பன் மனைவியிடம் கோடி கோடியாக பணமா? போலீஸ் தீவிர விசாரணை. வணக்கம். விரிவான செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக பொது கணக்கு குழு தலைவர் தயாரித்த அறிக்கையை வெளியிட விடாமல் திமுக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி உறுப்பினர்கள் தடுத்ததற்கு பாஜக தலைவர் நிதின் கட்கரி கண்டனம் தெரிவித்துள்ளார். 2G அலைக்கற்றை விவகாரம் தொடர்பாக பொது கணக்கு குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷி நேற்று வரைவு அறிக்கை தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ், திமுக, பகுஜன் சமாஜ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் அறிக்கையின் முழு விவரத்தை வாசிப்பதற்கு விடாமல் கூச்சல் குழப்பமிட்டு முறைகேடாக நடந்து கொண்டனர். மேலும் அறிக்கை வெளியிட விடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அதிருப்தி அடைந்த முரளி மனோகர் ஜோஷி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். புதிய தலைவராக சைபுதீன் ஜோஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த பாஜக தலைவர் நிதின் கட்கரி, காங்கிரஸ் கட்சியின் நடவடிக்கை சிறுபிள்ளைத்தனமானது என்றும் ஜனநாயகத்தில் இந்த நாள் கருப்பு நாள் என்றும் அவர் தெரிவித்தார். और जिस प्रकार से बर्ताव और व्यवहार बचकाना व्यवहार किया है, ये पार्लियामेंट्री डेमोक्रेसी के इतिहास में काला दिन है। मुझे लगता है कि ये जो हरकत आज हुई है वो संसदीय परंपराओं का माखोल था. பொது கணக்கு குழு கூட்டத்தில் நடைபெற்ற வாக்குவாதங்கள் எல்லாம் பிரதமரின் தூண்டுதல் படியே நடந்துள்ளது என்று கட்கரி குற்றம் சாட்டினார். சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விமானிகள் போராட்டம் நடத்தி வருவதால் டெல்லியில் இருந்து மற்ற மாநிலங்களுக்கு செல்ல கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏர் இண்டியா விமானிகள் இன்று 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏர் இண்டியா நிறுவனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகள் மற்றும் ஊழலை எதிர்த்து இந்த வேலை நிறுத்தம் நடத்தப்பட்டு வருவதாக விமானிகள் தெரிவித்தனர். இதனால் வரும் மே மாதம் 3ஆம் தேதி வரை விமான முன்பதிவுகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. பயணிகளின் சிரமத்தை குறைக்க முக்கிய நகரங்களுக்கு இடையே டெல்லியிலிருந்து ஏராளமான சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகின்றன. பிரிட்டன் இளவரசர் வில்லியம்ஸிற்கும் அவரது காதலி கத்தே மிட்டில்டனுக்கும் லண்டனில் இன்னும் சில மணி நேரத்தில் திருமணம் நடைபெறவுள்ளது. திருமண உறுதிமொழியில் கணவரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்ற வழக்கமான வாசகத்திற்கு பதிலாக வேறு வார்த்தையை பயன்படுத்தி புதுமையை புகுத்த பிரிட்டனின் எதிர்கால இளவரசி கத்தே மிட்டில்டன் திட்டமிட்டுள்ளார். பிரிட்டன் இளவரசர் சார்லஸ் மறைந்த இளவரசி டயானா தம்பதியின் மூத்த மகன் இளவரசர் வில்லியம்ஸ் தனது நீண்ட நாள் தோழியும் காதலியுமான கத்தே மிட்டில்டனை இன்று பிற்பகல் 4 மணிக்கு கரம் பிடிக்கிறார். திருமணத்திற்காக லண்டன் நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. இதனால் பிரிட்டன் மக்களிடையே உற்சாகம் கரை புரண்டோடுகிறது. லண்டனில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க வெஸ்ட்மினிஸ்டர் அபே தேவாலயத்தில் நடக்கவுள்ள இந்த திருமண நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு தொலைக்காட்சி மற்றும் இணையதளங்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. உலக தலைவர்கள் பலரும் லண்டனில் கூடியுள்ளனர். இளவரசர் வில்லியம்ஸ் திருமணத்தை அங்குள்ள இந்தியர்கள் பலரும் கோலாகலமாக கொண்டாட உள்ளனர். இதற்காக ஸ்ட்ரீட் பார்ட்டி எனப்படும் தெருவோர விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிட்டன் மக்களும் இதுபோன்ற விருந்துக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இதையொட்டி திருமணம் நடக்கும்போது லண்டன் உட்பட பெரும்பாலான நகரங்களில் போக்குவரத்து முடக்கப்பட்டு சாலைகளில் விருந்து, ஆட்டம் பாட்டம் களை கட்டும். பாலிவுட் திரைப்பட பாடல்களை இசைத்தும் பஞ்சாபின் பாரம்பரிய பங்க்ரா நடனமாடியும் திருமண மகிழ்ச்சியை கொண்டாட பிரிட்டன் வாழ் இந்தியர்கள் திட்டமிட்டுள்ளனர். சந்தன கடத்தல் வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமியிடம் கோடி கோடியாக பணம் இருக்கக்கூடும் என்று கருதி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள்.
சந்தன கடத்தல் வீரப்பன் கிருஷ்ணகிரி வனப்பகுதியில் இருந்தபோது வசதியான முக்கிய புள்ளிகளை மிரட்டி கோடி கோடியாக பணம் வசூலித்தான். இந்த பணத்தில் பெரும் பகுதி அவனது மனைவி முத்துலட்சுமி உள்ளிட்ட பலருக்கு கொடுக்கப்பட்டது போலீசிற்கு தெரியவந்தது. அந்த பணத்தை சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள முக்கிய புள்ளிகளிடம் முத்துலட்சுமி கொடுத்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு சாதாரண சந்தன கடத்தல் வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி சென்னையில் தங்கியிருந்தபோது ஆடம்பரமான மிக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். கார், வீடு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் உள்ளன. தற்போது சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே தங்கியிருக்கும் அவரிடம் இந்த வசதிகள் பற்றி கேட்டபோது தான் பயன்படுத்திக் கொள்ள ஒருவர் தனக்கு கார் கொடுத்திருப்பதாக அவர் கூறினார். ஒரு கொள்ளைக்காரனின் மனைவியை நம்பி கார் கொடுக்கும் அளவிற்கு முத்துலட்சுமி வசதி வாய்ப்புடன் உள்ளார் என்று போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. சில போலீஸ் அதிகாரிகளே அவருக்கு நெருக்கமாக இருந்து வீரப்பன் கொள்ளையடித்து கொடுத்த பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதாகவும் உயர் அதிகாரிகளுக்கு தெரியவந்துள்ளது. இந்த வசதி வாய்ப்புகள் உள்ளதால்தான் இன்னும் பல பேர் மீது வழக்கு போடப்படுவதாகவும் போலீசார் மீது வழக்கு தொடுக்க இருப்பதாகவும் முத்துலட்சுமி கூறி வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் எண்டோசல்பானுக்கு தடை கோரி இன்று 12 மணி நேர பந்த் நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு கேரளாவிற்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் தமிழக எல்லையான களியக்காவிளையில் நிறுத்தப்பட்டுள்ளது. எண்டோசல்பான் பூச்சி மருந்திற்கு தடை கோரியும் மத்திய அரசை கண்டித்தும் இன்று கேரளாவில் 12 மணி நேர பந்த் நடைபெற்று வருகிறது. கேரளாவில் கசர்கோடு மாவட்டத்தில் முந்திரி உள்ளிட்ட தோட்டப் பயிர்களுக்கு எண்டோசல்பான் பூச்சி மருந்து தெளிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அதனால் அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை தடை செய்ய கோரி முதல்வர் அச்சுதானந்தன் கடந்த 25ஆம் தேதி உண்ணாவிரதம் இருந்தார். மேலும் இப்பூச்சி மருந்தினை முற்றிலுமாக தடை செய்ய ஆதரவு கேட்டு சில மாநில முதல்வர்களுக்கும் அச்சுதானந்தன் கடிதம் எழுதப்போவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கேரளாவில் இன்று எண்டோசல்பான் பூச்சி மருந்தினை முற்றிலும் தடை செய்ய கோரி ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 12 மணி நேர பொது வேலை நிறுத்தம் நடத்தப்படுகிறது. இந்த வேலை நிறுத்தம் காரணமாக தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் வாகனங்கள் களியக்காவிளையில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தின் எல்லையோர மக்கள் மற்றும் கேரள மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. 5 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை உடைய சாய்பாபா அறக்கட்டளைக்கு இன்னும் ஒரு வாரத்தில் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்களை கொண்ட சத்ய சாய்பாபா கடந்த 24ஆம் தேதி மரணமடைந்தார். அவர் தலைவராக இருந்த சத்யசாய் அறக்கட்டளைக்கு உலகம் முழுவதிலும் சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் உள்ளதாக தெரியவந்துள்ளது. அறக்கட்டளை உறுப்பினர்களாக சென்னை தொழிலதிபர் வேணு சீனிவாசன், பகவதி, நாகானந்த், சக்கரவர்த்தி, SP கிரி, இந்துலால் ஷா மற்றும் சாய்பாபாவின் சகோதரர் மகன் ரத்னாகர் ஆகியோர் உள்ளனர். இவர்களில் ஒருவர் இன்னும் ஒரு வாரத்தில் சாய்பாபா அறக்கட்டளை தலைவராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆசிரம நிர்வாகிகள் சிலர் கூறும்போது சாய்பாபா அறக்கட்டளை தலைவர் ஆவதற்கு தொழிலதிபர் வேணு சீனிவாசனிற்குத்தான் அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தனர். அவ்வாறு அவர் அறக்கட்டளை தலைவரானால் சாய்பாபா ஆசிரம முன்னேற்றத்திற்கு அரும்பாடுபடுவார் என்றும் பெரும்பாலான பக்தர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த 20ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்ட PSLV 16 ராக்கெட்டில் செலுத்தப்பட்ட ரிசோசாட் செயற்கைக்கோள் தனது பணியை நேற்று முதல் தொடங்கியுள்ளது. அதன் முதல் பணியாக சில புகைப்படங்களை எடுத்து அனுப்பியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கடந்த 20ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-16 ராக்கெட் மூலம் ரிசோசாட் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. அது 3 செயற்கைக்கோள்களை ஏந்தியபடி புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் ரிசோசாட் செயற்கைக்கோள் நேற்று முதல் தனது பணியை வெற்றிகரமாக துவங்கியுள்ளதாகவும் அதன் முதல் பணியாக புகைப்படங்கள் சிலவற்றை அது பூமிக்கு அனுப்பியுள்ளதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு இறுதிக்குள் மேலும் 3 ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த உள்ளதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது.